அப்ப உனக்கு அவனை அவ்வளவு பிடிக்குமா? நீங்க ரொமான்ஸ் பண்றதை நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்னையே அடிச்சிட்டல நீ. சரி ஓகே, நான் இப்பயே சொல்றேன், லாய்ட் ஃபோர்ஜர், இனிமேல் எங்க அக்கா உங்களுக்கு தான், இப்பயே நீங்க அவளை கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட யோர்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே தம்பிய மறுபடியும் ஒரு அடி அடிக்கிறா. அவன் மறுபடியும் பறந்து போய் செவுத்துல விழுறான். அவன் மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா வழியுது. அப்ப லாய்ட், உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல, உங்க முகத்துல ரத்தம் வழியுது, எங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம், நாங்க இப்படிதான் பேசிப்போம். டேய் யூரி, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல, நீ ரொம்ப தள்ளாடுற. அக்கா நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க தான் ரொம்ப தள்ளாடுறீங்க. இதை பார்த்த லாய்டுக்கு லைட்டா பொறாமையாகுது. அதனால அவன் சொல்றான், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ உங்க அக்கா மேல எவ்வளவு அன்பா இருக்கன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. நீங்க 2 பேரும் அப்பா அம்மா இல்லாம வளர்ந்துருப்பீங்க, அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இன்னும் உண்மையா சொல்லணும்னா உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்தே இவரை நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட யூரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அப்பயே வீட்டை விட்டு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி, இப்ப நான் போறேன் ஆனா மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடிடுறான். மறக்காம இந்த டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.